ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடு ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இது வரைக்கும் 2 டிஸ்ட்ரிக் வந்திருக்கு, திருப்பத்தூர், திண்டுக்கல். வேறு எந்த டிஸ்ட்ரிக்கும் இப்போ வரைக்கும் வரல. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்காக வந்துட்டு நம்ம கிடைச்ச வரைக்கும் ஆடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னையில் வந்துட்டு சேல்ஸ்மேனுக்கான இன்டர்வியூக்கான ஹால் டிக்கெட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ பேக்கருக்கு மட்டும்தான் இன்டர்வியூ நடத்துனாங்க, சேல்ஸ்மேனுக்கு போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தென்காசியிலேருந்தும் தருமபுரியிலேருந்தும் ஆடியோ கிடச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் டிஎன்பிசி இனோவேஷன் சேனல். நம்ம சேனல் மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் எதாவது ஆடியோ இல்லை ஏதாவது நீங்கள் பர்சனலாக டவுட் கேட்கணுன்னாலும் அதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சேல்ஸ்மேனுக்கான இன்டர்வியூ வந்துட்டு 11/6/2025, அதாவது ஜூன் 6ஆம் தேதி அன்னையிலேருந்து நடக்க போகுது. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஹால் டிக்கெட் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் மாதிரி விட்டுருக்காங்க பாருங்கள். 11/6/2025 முதல் நடைபெற உள்ள விற்பனையாளர் நேர்முக தேர்வுக்கான அனுமதி சீட்டு வெளியிடப்பட்டுள்ளது. மின்னஞ்சல் மூலமாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த வெப்சைட்லேயே போய்ட்டு நீங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்சனலாக சொல்லியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஏன்னா பேக்கருக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சேல்ஸ்மேனுக்கு வந்துட்டு இன்டர்வியூ வந்துட்டு இப்போ தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ரிசல்ட் சீக்கிரமே மற்ற டிஸ்ட்ரிக்டோட விட்டுடுவாங்க. ஸோ நேற்று பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து ஒரு ஆடியோ போட்டிருந்தேன். இந்த ரீசெண்டாக 2 டிஸ்ட்ரிக் ரிசல்ட் வரப்பே நான் வந்துட்டு ஒரு 6 டிஸ்ட்ரிக் கிட்ட போட்டிருந்தேன். அதாவது கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல், திருநெல்வேலி, தஞ்சாவூர், இதெல்லாம் வந்துட்டு நான் வீடியோவாக போட்டிருந்தேன். இந்த மாதிரி வந்துட்டு அங்கங்கே கிடைச்ச அப்டேட்ஸ்லாம் எப்போ கிடைக்கும் என்னங்கிறது. ஸோ மதுரையில் கூட சொல்லியிருந்தாங்க நமக்கு இந்த மாதிரி 16,000 அப்ளிகேஷன் இருக்குது. திண்டுக்கல்லாம் 4,000 தான் இருக்குது. இப்போ திருப்பத்தூரில் அப்படிலாம் இருக்குது. அவங்க சீக்கிரம் விட்டுருவாங்க, நமக்கு கொஞ்சம் டிலே ஆகும், 10 நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ப்ராசஸ் முடிய தான் அப்டேட்ஸ் கிடைக்குது. ஒரு சில டிஸ்ட்ரிக் இப்போ சேலம், ராணிப்பேட்டை, புதுக்கோட்டை, திருவண்ணாமலையெல்லாம் நிறைய பேர் சொல்லி கேட்குறீங்க. அங்கெல்லாம் ஃபோனே எடுக்கிறதில்ல, உண்மை தான். ஸோ அவங்களாம் அப்டேட்ஸே தெரியறதில்ல. ஸோ டிஆர்பி ஹெட் ஆஃபீஸில் பேசும்போது கூட இந்த டிஸ்ட்ரிக்டில் ஃபோன் எடுக்கலன்னு சொன்னால் அவங்க ஏன் எடுக்கிறது இல்லைங்கிற மாதிரி அவங்களுமே நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ நமக்கு சரியான அப்டேட்ஸ் எதுவுமே கிடைக்கிறதே கிடையாது. ஸோ டிஆர்பி தரப்புலேருந்து இந்த மாதிரி இருக்குது. டிஆர்பி ஆஃபீஸ் பக்கத்தில் இருந்தால் நேரில் கூட போய் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல அப்டேட்ஸும் கலெக்ட் பண்ணி கொடுப்பேன். ஸோ தருமபுரியிலையும் தென்காசியில் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ கேட்டு வந்துருங்க. மேடம், தென்காசி டிஆர்பி தான் மேடம். ஹலோ ஹலோ. மேடம், தென்காசி டிஆர்பி தான் மேடம். சார் கேக்குதா? கேக்குது சார், கேக்குது மேடம். மேடம், தென்காசி டிஆர்பி ஆஃபீஸ் தானே மேடம்? ஹலோ சொல்லுங்க. டிடிஎஸ் ஆஃபீஸ். மேடம், இந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட் எப்போ மேடம்? ஆமாம் மேம். வந்துடும் சார், கொஞ்ச நாள்ல வந்துடும். ஒரு 10 டேஸ்க்குள்ள எதிர்பார்க்கலாமா? என்ன சார்? ஒரு 10 டேஸ்க்குள்ள எதிர்பார்க்கலாமா மேடம்? பார்க்கலாம் சார். சொல்ல முடியாது, பிள்ளையும் வரலாம், அதையும் சொல்லணும். டேட் சென்னையில இருந்து சொல்லணும். ஓகே மேடம், ஓகே மேடம், தேங்க்ஸ். ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். மேடம், இந்த தருமபுரி மாவட்ட ரிசல்ட் எப்போ மேடம் விடுவீங்க? இல்லை சார், ப்ராசஸ் போயிட்டு இருக்குங்க சார். மேபி இந்த மந்த் எதிர்பார்க்கலாங்க சார். இந்த மந்த்துங்களா? மற்ற ஒரு 2-3 மாவட்டம் விட்டாங்க போல இருக்கு. சரி, அதனால தான் கேட்டோம். ஆமாங்க சார், மேபி இந்த மந்த்து எதிர்பார்க்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ மேடம். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தென்காசியில் பார்த்திங்கன்னா 10 நாளுக்குள்ளே வரலாம், முன்னையும் ஆகலாம், பின்னையும் ஆகலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தருமபுரியில் இந்த மந்த்துக்குள்ளே வருன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடியாக நமக்கு ஜூன் மந்த்துக்குள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய அப்டேட்ஸ்லாம் கிடைச்சிது. ஸோ நமக்கு இப்படி அப்டேட்ஸ் கிடைச்சிட்ருக்கு. ஸோ ரிசல்ட் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. வாரம் 1 அப்படிங்கிற மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு 3 நாளெல்லாம் வரும். போன வாட்டி அப்படி வந்துச்சு, இந்த வாட்டி என்னன்னு தெரில. ப்ராசஸ் முடிஞ்சு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் மே மந்த் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க பொதுவாகவே எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையும். அதனால் அந்த ப்ராசஸ்லாம் முடிய கொஞ்சம் இதாகிடுச்சு. அந்த எக்ஸ்ட்ரா வேகன்சி போடுவாங்க. இப்போ திண்டுக்கல்ல கூட பார்த்தீங்கன்னா கூடுதலாக போட்டிருக்காங்க. அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சொன்னாங்க. நீங்களும் நானும் வீடியோவில் போட்டேன். ஸோ அந்த மாதிரி மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்லையும் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக நமக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஸோ அதுவே நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் செலக்ட் ஆனவங்களாம் ஜாயின் பண்ணிட்டாங்களா நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க. திருப்பத்தூர்லேருந்தே ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எனக்கு அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரே அனுப்பி ப்ரோ இது எப்படி என்ன எங்கே போய் கொடுக்கணும் அப்படின்லாம் கேட்டார். அதை பற்றி நான் அவருக்கு பர்சனலாக மெயிலில் ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அதை பற்றின வீடியோவும் நான் போடுறேன். ஃபஸ்ட்டு மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்லாம் ரிசல்ட் வருது, அதை பற்றி தான் நம்ம இப்போ அதிக யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ செலக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணுறதை பற்றி யோசிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரிசல்ட்டில் செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறமேட்டு என்ன எது எப்படி போகிறது, 5 நாளில் உங்களுக்கு வீடு தேடி லெட்டர் வந்துடும். அந்த லெட்டரில் எந்த சொசைட்டியில் கொடுக்குறதுன்னு எல்லாம் போட்டிருக்கும். நீங்கள் அங்கே போய் கொடுத்தீங்கன்னா உடனே ஜாயின் பண்ணிடலாம். திருப்பத்தூர்லலாம் ஜாயின் பண்ணிட்டாங்க. திண்டுக்கலுக்கும் நேரம் லெட்டர் வந்துடும். எல்லாமே போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக் வர நீங்களுமே போய் ஜாயின் பண்ணிடுவீங்க. ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. அடுத்த ப்ரொமோஷன், சேலரி எல்லாமே அதை பற்றின வீடியோஸ்லாம் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். நிறைய பேர் திண்டுக்கல்ல செகண்ட் ரிசல்ட் வருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ரோ இது உண்மையாக நிறைய கேட்குறீங்க. உண்மை கிடையாது. நான்
சொல்கிறேன் தெளிவாக கேட்டுக்கோங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்லையுமே செகண்ட் ரிசல்ட்டுன்னு ஒன்று வராது. ஒரு தடவை ரிசல்ட் வந்தால் அதில் உங்கள் பேர் வந்தால் நீங்கள் செலக்டட், வித்ஹெல்டுன்னு வந்தால் வெயிட்டிங் லிஸ்ட்டு, நீங்கள் எதாவது டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணல இல்லைனா வெரிஃபிகேஷனில் இருக்குன்னு அர்த்தம். இல்லைனா வந்துட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த செகண்ட் ரிசல்ட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அது எந்த டிஸ்ட்ரிக்ட்லையுமே கிடையாது. நான் அதை நிறையா தடவை சொல்லியிருக்கிறேன். ஸோ திண்டுக்கல்ல இருக்கவங்களும் இன்னொரு ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்கள் வேறு வேலை இருந்தால் அதை இது பண்ணுங்கள். எக்ஸாம் படிக்கிறதுனா தாராளமாக படிங்க. ஸோ மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்லாம் ரிசல்ட் வரும். கண்டிப்பாக நான் அப்டேட் கொடுக்குறேன். எப்போ ரிசல்ட் வந்து நம்ம சேனலில் போடுவேன். நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி இனோவேஷன் சேனல். டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி இருக்குது. மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.